வணக்கம் மாணவர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையில் சென்ற வகுப்பில் நாங்கள் உயிர் முறைமைகள் தொழில்நுட்பவியல் பாடத்தின் தரம் 12ற்கான முதலாவது தேர்ச்சியாகிய உயிர் முறைமைகளுக்கு பொருத்தமான வானிலை நிபந்தனைகள் தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்த்தோம். அதிலே முதலாவது தேர்ச்சி மட்டமாகிய 1.1 உயிர் முறைமைகள் மீது செல்வாக்கு செலுத்துகின்ற காலநிலை காரணிகள் தொடர்பான விடயங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதிலே சென்ற வகுப்பிலே வானிலையும் காலநிலைக்குமான வரவிலக்கணங்களை நாங்கள் கட்டியெழுப்பியிருந்தோம். அத்துடன் வானிலை காலநிலை தொடர்பான வேறுபாடுகள் பற்றி உங்களுக்கு நான் குறிப்பிட்டிருந்தேன். அதோடு காலநிலை காரணிகளான மழை வீழ்ச்சி, சூரியொளி, வெப்பநிலை, காற்று, ஈரப்பதன் போன்ற விடயங்கள் என்னென்ன தொடர்பாக பார்த்திருக்கின்றோம். அதிலே குறிப்பாக மழை வீழ்ச்சி, வெப்பநிலை ஆகியன உயிர் முறைமைகள் மீது எவ்வாறு தாக்கம் செலுத்துகின்றன தொடர்பான விடயங்களை விரிவாக பார்த்திருந்தோம் மாணவர்களே. அந்த வகையில் இன்றைய வகுப்பில் நாங்கள் ஒளி எவ்வாறு உயிர் முறைமைகளில் தாக்கம் செலுத்த தொடர்பான விடயங்களை பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே மாணவர்களே, காலநிலை காரணிகளில் பிரதானமான ஒன்று ஒளியாகும். ஒளியானது தாவர வளர்ச்சி மற்றும் தாவர உடற்தொல்லியல் ஆகியவற்றை பாதிக்கின்ற காலநிலை காரணிகளில் பிரதான ஒன்றாகும். இலங்கையை பொறுத்தவரைக்கும் மாணவர்களே, பருவகால மாற்றங்களுக்கு ஏற்ப சூரிய ஒளியை பெறுகின்ற கால அளவும் வேறுபடுகின்றது. உங்களுக்கு தெரியும், சூரிய ஒளியிலிருந்து வெளிப்படுகின்ற ஒளிக்கதிர்களை நாங்கள் பிரதானமாக இரண்டாக வகைப்படுத்தி கொள்ளலாம். அதாவது வெற்றுக்கண்ணுக்கு புலப்படக்கூடிய ஒளி, அதே போல வெற்றுக்கண்ணுக்கு புலப்படாத ஒளி என்று சொல்லி நாங்கள் ரெண்டாக வகைப்படுத்தி கொள்ளலாம். வெற்றுக்கண்ணுக்கு புலப்படக்கூடிய ஒளி நாங்கள் என்னென்னு சொல்லுவோம், வெள்ளொளி என்று சொல்லுவோம். அதாவது விப்ஜியோர், அதாவது வெள்ளொளியில் 7 நிறங்கள் இருக்குது. வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், ஜெல்லோ, ஒரேஞ்ச், ரெட் என்று சொல்லி 7 நிறங்களை கொண்டது கட்புலனாகக்கூடிய ஒளியாகும் வெள்ளொளி என்று சொல்லுவோம். அதே போல் கட்புலனாகாத அல்லது வெற்றுக்கண்ணுக்கு புலப்படாத ஒளிகள் யூவி கதிர், இன்ஃப்ராரெட், செங்கில் கதிர்கள், எக்ஸ்ரே கதிர்கள் போன்றன கட்புலனாகாத ஒளியாகும். அதன் அடிப்படையிலே ஒளியினுடைய இயல்பின் அடிப்படையில் ஒளியை நாங்கள் பிரதானமாக 3ஆக வகைப்படுத்திக் கொள்ள இங்கே காட்டப்பட்டுள்ளது. அதாவது ஒளிச்சரிவு, ஒளிக்கால அளவு, ஒளியின் பண்பு ஆகும். ஒவ்வொன்றாக நாங்கள் பார்ப்போம் மாணவர்களே. இங்கே பாருங்கள், ஒளிக்கால அளவு என்றால் என்னன்னு உங்களுக்கு தெரிய வேணும். அதாவது ஒரு நாளில் ஒளி கிடைக்கின்ற மணித்தியாலங்களுடைய அளவை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம், ஒளிக்கால அளவு என்று சொல்லுவோம். அதே போல மாணவர்களே, ஒளிச்சரிவு என்பது ஓரலகு நேரத்தில் அல்லது ஓரலகு காலத்தில் சூரியனிலிருந்து கிடைக்கின்ற ஒளியினுடைய அளவாகும். அதே போல மாணவர்களே, ஒளியின் பண்பு, சூரிய ஒளி கொண்டுள்ள 7 நிறங்கள் ஒளியின் பண்பாகும். அதாவது விப்ஜியோர், வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், ஜெல்லோ, ஒரேஞ்ச், ரெட் ஆகிய 7 நிறங்களுடைய செல்வாக்கே ஒளியின் பண்பாகும். அந்த வகையிலே இந்த 3 இயல்புகளும் எவ்வாறு உயிர் முறைமை தொகுதியில் செல்வாக்கு செலுத்துது போன்ற விடயங்களை நாங்கள் இங்கே விரிவாக கற்க இருக்கின்றோம் மாணவர்களே. அதன் அடிப்படையிலே முதலாவதாக பாருங்கள், ஒளிச்சரிவினுடைய செல்வாக்கு. உங்களுக்கு தெரியும் என்னென்னு சொன்னால், ஒளிச்சரிவு என்பது ஒளியின் கதிர்வீச்சினுடைய அளவு ஒளிச்சரிவு ஆகும். அதாவது ஒளியினுடைய கதிர்வீச்சினுடைய அளவு ஒளிச்சரிவு ஆகும். அதாவது மாணவர்களை பாருங்கள், ஓரலகு காலத்தில் சூரியனிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒளியினுடைய அளவு ஒளிச்சரிவு ஆகும், லைட் இன்டென்சிட்டி என்று சொல்லுவோம். சரிதானே? அது எவ்வாறு உயிர் முறைமை தொகுதியில் தாக்கத்தை ஏற்படுது அல்லது எவ்வாறான செல்வாக்குகளை ஏற்படுத்து என்பது தொடர்பான விடயங்களை பார்ப்போம். முதலாவதாக மாணவர்களே, உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நாங்கள் வெப்பநிலையினுடைய செல்வாக்கு பார்த்திருக்கிறோம். அதே போல ஒளிச்சரிவானது ஒளித்தொகுப்புல பிரதானமாக பங்களிப்பு செய்யுது. சரியா மாணவர்களே? அதாவது ஒளிச்சரிவு அதிகரிக்கின்ற போது ஒளித்தொகுப்பு வீதம் என்ன செய்யும், அதிகரிக்கும். ஆகவே ஒளிச்சரிவு அதிகரிக்கின்ற போது ஒளித்தொகுப்பு வீதம் அதிகரித்து கொண்டு போகும். பொதுவாக மாணவர்களே, ஒளியை விரும்புகின்ற பயிர்களான மிளகாய், கத்தரி, நெல் போன்றவற்றில் உயர் ஒளிச்சரிவு உள்ள போது என்ன நடக்கும், ஒளித்தொகுப்பு உச்சமட்டத்தில் நிகழும். அதே போல பாருங்கள், ஐந்தூரியம், ஓர்கிட், கோபி போன்ற நிழலை விரும்புகின்ற தாவரங்களில் பிரதானமாக
ஒளிச்சரிவு குறைவாக உள்ள சந்தர்ப்பங்கள்லையும் ஒளித்தொகுப்பானது என்ன செய்யும், வினைத்திறனாக நிகழும். ஆகவே எவ்வாறு ஒளிச்சரிவானது ஒளித்தொகுப்பில் பங்களிப்பு செய்கின்ற விதத்தை நீங்கள் இப்போது பார்த்திருப்பீர்கள். அதாவது நிழலை விரும்புகின்ற தாவரங்களில் குறைவான ஒளிச்சரிவு கிடைக்கின்ற போது ஒளித்தொகுப்பு வீதம் சிறப்பாக நிகழும். அதாவது ஒளியை விரும்புகின்ற தாவரங்களில் உயர் ஒளிச்சரிவு கிடைக்கின்ற போது ஒளித்தொகுப்பு வீதம் அதிகரிக்கும். அடுத்த செல்வாக்கு என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் ஆவி ஈர்ப்பு. உங்களுக்கு தெரியும், ஆவி ஈர்ப்புன்றது ஏற்கனவே கடந்த வகுப்பில் நான் சொல்லியிருக்கிறேன். ஆவி ஈர்ப்புன்றது என்ன, தாவரங்களில் இலைகளில் காணப்படுகின்ற இலைவாய் மூலமாகவும் பட்டைகளில் உள்ள பட்டைவாய் மூலமாகவும் நீரானது நீராவியாக இழக்கப்படுகின்ற செயல்முறைதான் என்று சொல்லப்படும். ஆவி ஈர்ப்பு தாவரங்களில் பொதுவாக நிகழுகின்ற ஒரு பொறிமுறை ஆகும். இப்போ தாவர இலைகளினுடைய இலைவாய்கள் திறப்பதற்கு ஒளிச்சரிவு அவசியமான ஒன்றாகும். குறிப்பாக மாணவர்களே, ஒளி கிடைக்காவிடனும் அநேகமான தாவரங்களில் பிரதானமாக இலைவாய் மூடி காணப்படும். இதனால் ஆவி ஈர்ப்பு என்ன செய்யும்னு சொன்னால் தடுக்கப்படும். அப்போ ஆவி ஈர்ப்பு நிகழாத சந்தர்ப்பங்களில் இலைகளில் அதாவது என்ன நீர்க்கனியொப்புக்கள் கொண்டு செல்லல் குறைக்கப்படும். தாவர வளர்ச்சி சீராக இருக்காது. எனவே ஆவி ஈர்ப்பு நிகழ வேண்டும். ஆவி ஈர்ப்பு நிகழ்வதற்கு ஒளிச்சரிவு அவசியம். ஒளிச்சரிவு அதிகரிக்கின்ற போது இலைகளில் உள்ள இலைவாய் மூலமாக இழக்கப்படுகின்ற நீரினுடைய அளவு அதிகரிக்கும். எனவே தாவரம் தற்காலிக வாடல் நிலையை காண்பிக்கும். இந்த வெப்பநிலையிலே நாங்கள் பார்த்திருப்போம் மாணவர்களே. ஆகவே மாணவர்களே, உங்களுக்கு தெரியும், வெப்பநிலையிலையும் பார்த்திருப்பீர்கள். வெப்பநிலை அதிகரிக்கின்ற போது ஆவியீர்ப்பு வீதம் அதிகரிக்கும். உயர் வெப்பநிலையில் இலைகள் கருக ஆரம்பிக்கும், நீரிழப்பு ஏற்படாத வாடல் நிலையை காண்பிக்கும். அதே போல் ஒளிச்சரிவு அதிகரிக்கின்ற போதும் தற்காலிக வாடல் நிலையை காண்பிக்கும். ஆவியீர்ப்பு ஏன் அவசியம் என்று சொன்னால், அதாவது நீர்க்கனியுப்புகள் கடத்துதலுக்கு ஆவியீர்ப்பு அவசியமான ஒன்றாகும். அடுத்த செல்வாக்காக மாணவர்களை பாருங்கள், சுவாசம். உங்களுக்கு தெரியும், ஒளிச்சரிவு அதிகரிக்கின்ற போது சுவாச வீதம் என்ன செய்யும், அதிகரிக்கும். உயர் ஒளிச்சரிவின் போது உங்களுக்கு தெரியும், நாங்கள் படிச்சிருக்கிறோம், வெப்பநிலை அதிகரிக்கின்ற போது சுவாச வீதம் அதிகரிக்கும் என்றபடியும் நாங்கள் படிச்சிருக்கின்றோம். அதே போல வெப்பநிலை அதிகரிக்கின்ற போது சுவாச வீதம் அதிகரிக்கும். அதே போல உயர் ஒளிச்சரிவின் போது சுவாச வீதம் அதிகரித்து காணப்படும். எனவேதான் உங்களுக்கு தெரியும், இலைகள், இலை மரக்கறி பயிர்கள், பழங்களில் உயர் ஒளிச்சரிவில் நாங்கள் களஞ்சியப்படுத்து, உயர் வெப்பநிலையில் களஞ்சியப்படுத்துகின்ற போது சுவாச வீதம் அதிகரிக்கும். ஒளிச்சரிவு அதிகரிக்கிறதால வெப்பநிலை அதிகரிக்கும், வெப்பநிலை அதிகரிக்கிறதால சுவாச வீதம் அதிகரிக்கும். பழங்களில் சேமிக்கப்பட்ட உணவு அங்கு கள்ளச்சுவாசத்தின் போது பயன்படுத்தப்படும். எனவே உலர் நிறையில் என்ன செய்யும், குறைவு ஏற்படும். சரிதான மாணவர்களே? அந்த வகையில் உங்களுக்கு தெரிய வேணும், உங்களுக்கு ஒளித்தொகுப்புன்ற விளைவை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், தாவரங்கள் சிறப்பாக வளருவதற்கு, உணவு சேமிப்பதற்கு இந்த ஒளித்தொகுப்பு செயல்முறை பங்களிப்பு செய்யுது. அந்த வகையிலே உயர் ஒளிச்சரிவின் போது ஒளித்தொகுப்பு வீதம் அதிகரிக்கும் என்று நான் சொன்னால், ஒளித்தொகுப்பு வீதம் அதிகரிக்கின்ற போது உணவு சேமிப்பு என்ன செய்யும், அதிகரிக்கும். அப்போ உணவு சேமிப்பு அதிகரிக்கின்ற போது தாவர வளர்ச்சி சீராக நிகழும். அதாவது தண்டுகளில் உணவு சேமிக்கப்படும். சரியான வளர்ச்சி சீராக நிகழும். எனவே உலர் நிறையில் அதிகரிப்பு ஏற்படும். அப்போ சீரான வளர்ச்சியிலையும் இது பங்களிப்பு செய்யுதுன்னு சொல்லி நாங்கள் சொல்லலாம். அதே போல மாணவர்களே, நிறப்பொருள் தொகுப்புல பங்களிப்பு செய்தல். அப்போ ஒளியினுடைய பங்களிப்பாக பிரதானமாக நிறப்பொருள் தொகுப்பு, ஒளிச்சரிவானது நிறப்பொருள் தொகுப்பில் பங்களிப்பு செய்யுதுன்னு சொல்லி பார்த்திருப்பீர்கள். அதாவது உங்களுக்கு தெரியும், தாவரத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அதில் பல்வேறு வகையான பகுதிகள் இருக்குது, இலை, தண்டு, காய், பழம் என்று சொல்லி. அப்போ இவற்றினுடைய நிற வேறுபாட்டு உங்களுக்கு தெரியும், வெவ்வேறு வகையான நிறங்கள் இதிலே காணப்படுகின்றது. இந்த நிற வேறுபாட்டிற்கு அவற்றில் கலங்களில் காணப்படுகின்ற பிரதானமான இந்த பிக்மெண்ட்ஸ் என்று சொல்ல நிறப்பொருட்கள் அவைதான் இதற்கு காரணமாகும். குறிப்பாக மாணவர்களை பாருங்கள், இலைகள் பச்சை நிறமாக இருக்கு. ஏன் இந்த பச்சை நிறமாக இருக்குன்னு சொன்னால், அதில் உள்ள குளோரோஃபில். கீழ் வகுப்புகளில் நீங்கள் படித்திருப்பீர்கள், ஒளித்தொகுப்பின் போது பச்சையத்தை கொண்ட தாவரம் என்று சொல்லி படிச்சிருப்போம். அதாவது பச்சையம் என்றது ஒரு நிறப்பொருள், குளோரோஃபில் என்று சொல்லுவோம். அதே போல சிவப்பு நிறத்துக்கு காரணம் ஆந்தோசைனின்.
சரியான மாணவர். அதே போல் மஞ்சள் நிறத்துக்கு காரணம் கெரட்டின். என்ன நிறப்பொருள்? கெரட்டின் வந்து மஞ்சள் நிறத்துக்கு காரணமாக அமையும். அதே போல் செம்மஞ்சள் நிறத்திற்கு சாந்தோஃபிலின் நிறப்பொருள் வந்து காரணமாக அமையும். ஆகவே இந்த நிறப்பொருள் தொகுப்புல ஒளிச்செறிவு எவ்வாறு பங்களிப்பு செய்யும் என்றது இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கின்றேன். அடுத்த செல்வாக்காக தாவரங்கள் ஒளியை நோக்கி வளருதல். உங்களுக்கு தெரியும், ஒளி அதிகமாக கிடைக்கின்ற போது வீட்டில் மாமரமோ வேறு மரங்களோ இருந்தால் அந்த மரம் ஒரு பக்கமாக கிளைகள் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ ஒளி கிடைக்கின்ற பக்கமாக அதனுடைய அசைவு இருக்கும். இதை சொல்றது ஒளி முன்னிலை அசைவு. இந்த ஒளி முன்னிலை அசைவுக்கு ஒளிச்சரிவு பிரதான ஒரு காரணமாக. அவை தாவரங்கள் ஒளியை நோக்கி வளருவதற்கு ஒளிச்சரிவு பங்களிப்பு செய்கின்றது. அதே போல நீர்த்தாவரங்களுடைய வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்தல். பிரதானமாக மாணவர்களே தெரியும், ஒளிச்சரிவு அதிகரிக்கின்ற போது நீர்த்தாவரங்கள் ஒளித்தொகுப்பு வீதம் உயர்வாக இருக்கும். ஒளித்தொகுப்பு வீதம் உயர்வாக இருக்கின்ற போது நீர்த்தாவரங்களுடைய வளர்ச்சி வந்து சிறப்பாக அமையும். அதே போல் அதிக ஒளிச்சரிவு உள்ள நாட்களில் உங்களுக்கு தெரியும், தோள்கள் என்ன செய்யும்? எரிவுக்கு உள்ளாகும். விலங்குகளுடைய தோல் வந்து எரிவுக்கு உள்ளாவது இதனாலே ஆகும். ஆகவே அதிக ஒளிச்சரிவு உள்ள நாட்களில் வந்து விலங்குகள் தோல் எரிவுக்கு உள்ளாதல் போன்ற செயற்பாடு வந்து நிகழும். அதே போல் குறிப்பாக மாணவர்களை நீர்ச்சூழல் தொகுதியை நாங்கள் ஒரு நீர் வளர்ப்பு தொகுதியை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அங்கே பிரதானமாக பிளாந்தன்களுடைய பெருக்கம் இருக்கும். இந்த பிளாந்தன்களுடைய பெருக்கத்துக்கு காரணமான ஒரு காரணியாக நாங்கள் ஒளிச்சரிவை குறிப்பிடலாம். அதாவது ஒளிச்சரிவு அதிகரிக்கின்ற சந்தர்ப்பங்களில் பிளாந்தனுடைய வளர்ச்சி வந்து சிறப்பானதாக அமையும். அதே போல் நீர் உயிரின தொகுதியில் மீன்களுடைய இனப்பெருக்கத்திற்கு இது அவசியமான காரணியாக அமைகின்றது. ஆகவே மாணவர்களை பாருங்கள், ஒளிச்சரிவினுடைய செல்வாக்குகள் சுருக்கமாக இங்கே காட்டப்பட்டுள்ளது. பாருங்கள் மாணவர்களே, ஒளிச்சரிவானது ஒளித்தொகுப்புல பங்களிப்பு செய்கின்றது, நிறப்பொருள் தொகுப்புல பங்களிப்பு செய்கின்றது, ஆவியீர்ப்பில் பங்களிப்பு செய்கின்றது. அதே போல ஒளிச்சரிவு உயர்வாக இருக்கின்ற சந்தர்ப்பங்களில் காய்கறிகள் பழங்களினுடைய இழையமைப்பு வந்து பாதிப்புக்குள்ளாகும். ஏனென்று சொன்னால் கலச்சுவாசம் வந்து நிகழ்வதால். ஆகவே தாவரங்களில் காணப்படுகின்ற கலங்களினுடைய கலச்சுவாசத்தில் இது பங்களிப்பு செய்யுது. அதே போல் நீர்ச்சூழல் தொகுதியில் பிளாந்தன்களுடைய இனப்பெருக்கத்தில் பங்களிப்பு செய்யுது. அதே போல் விலங்குகளுடைய தோல் எரிவுக்குட்படுதல்ல தாக்கத்தை ஏற்படுத்துது. அதே போல் ஒளி முன்னிலை அசைவிற்கு இது பங்களிப்பு செய்யுது. நீர்த்தாவரங்களுடைய வளர்ச்சியில் இந்த ஒளிச்சரிவானது காரணமாக அமைகின்றது இங்கே சுருக்கமாக காட்டப்பட்டுள்ளது. அடுத்த இயல்பாக நாங்கள் ஒளியினுடைய பண்பை பார்ப்போம். அதாவது மாணவர்களே, ஒளியினுடைய பண்பு என்பது சூரிய ஒளி கொண்டுள்ள 7 நிறங்களினுடைய செல்வாக்காகும். உங்களுக்கு தெரியும், விப்ஜியோர், வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், ஜெல்லோ, ஒரேஞ்ச், ரெட் என்று சொல்லி வெள்ளொளியில் 7 நிறங்கள் காணப்படுகிறது. அதாவது கட்புலனாகின்ற ஒளியில் வந்து எங்களுக்கு தெரியக்கூடிய ஒளியில் வந்து 7 நிறங்கள் வந்து காணப்படுகிறது. இந்த 7 நிறங்களும் உரிய அளவில் கிடைக்கின்ற போது தாவரங்களினுடைய உடற்தொல்லியல் வந்து சிறப்பாக அமையும் மாணவர்களே. அதாவது பிரதானமாக இந்த வெள்ளொளியில் உள்ள நிறக்கதிர்களில் சிவப்பு நிற ஒளியும் நீல நிற ஒளியும் பிரதான பங்களிப்பு செய்கின்றது. அந்த வகையிலே வெள்ளொளியில் உள்ள நிறங்கள் எவ்வாறு தாவர உடற்தொல்லியல்ல பங்களிப்பு செய்கின்றது என்ற தொடர்பான விடயங்களை இப்பொழுது பார்ப்போம். பிரதானமாக மாணவர்களே, நீல நிற ஒளியானது ஒளித்தொகுப்பில் பங்களிப்பு செய்கின்றது. அதே போல சிவப்பு நிற ஒளியானது வித்து முளைத்தல், கிளை கொள்ளல், ஒளித்தொகுப்பு போன்றவற்றில் செல்வாக்கு செலுத்துகின்றது. அதேபோல் பச்சை நிற ஒளியானது இலைகளில் கல வளர்ச்சியில் செல்வாக்கு செலுத்துகின்றது மாணவர்களே. அடுத்ததாக மஞ்சள் நிற ஒளியானது வித்துக்கள் தோன்றுதல், கணுவிடை நீட்சி ஆகியவற்றில் பங்களிப்பு செய்கின்றது. அதே போல செம்மஞ்சள் நிற ஒளியானது கணுவிடை நீட்சி, முளைவேர் நீட்சி ஆகியவற்றில் பங்களிப்பு செய்கின்றது. எனவே மாணவர்களை, உங்களுக்கு தெரியும், நீல நிற ஒளி ஒளி தொகுப்புல பங்களிப்பு செய்யுது, சிவப்பு நிற ஒளி
வித்து முளைத்தல், ஒளித்தொகுப்பு போன்றவற்றில் பங்களிப்பு செய்யுது. அதே போல் பச்சை நிற ஒளி இலைகளில் கல வளர்ச்சியில் பங்களிப்பு செய்யுது. அதே போல் மாணவர்களே மஞ்சள் நிற ஒளி என்னதில் வித்துக்கள் தோன்றுதல் கணுவிடை நீட்சியில் பங்களிப்பு செய்கின்றது. அதே போல் செம்மஞ்சள் நிற ஒளி கணுவிடை நீட்சி, முளைவேர் நீட்சி ஆகியவற்றில் பங்களிப்பு செய்கின்றது. அப்போ இந்த வெள்ளொளியில் உள்ள 7 நிறங்கள் உரிய தரத்தில் கிடைக்கின்ற போது, அதாவது ஒளியினுடைய தரம் சிறப்பாக அமைகின்ற போது தாவர உடற்தொழியல் வளர்ச்சியானது சிறப்பாக நிகழும். அதாவது மாணவர்களே, உரிய அளவில் ஒளியினுடைய தரம் கிடைக்காவிட்டால் ஒளித்தொகுப்பு குறைவடையும், இலைகளில் கிள வளர்ச்சி குன்றும், அதே போல் உளநிறையில் குறைவு ஏற்படும், வித்துக்கள் தோன்றாது, அதே போல் கிளை கொள்ளுதல் சீராக நிகழாது, கணுவிடைகள் குறுகியவையாக காணப்படும், வித்து முளைத்தலுக்கு தடை ஏற்படும். அப்போ இந்த மாதிரி உடற்று தொல்லியல் செயற்பாடுகளில் பாதிப்பு ஏற்படும். எனவே உரிய அளவில் ஒளியினுடைய தரம் கிடைக்கின்ற போது தாவர உடற்தொல்லியல் வளர்ச்சியானது சிறப்பாக நிகழும். மாணவர்களே, அடுத்த இயல்பாக நாங்கள் பார்க்க இருப்பது ஒளிக்கால அளவு. உங்களுக்கு தெரியும், ஒளிக்கால அளவு என்பது ஒரு நாளில் ஒளி கிடைக்கின்ற மணித்தியாலங்களுடைய அளவாகும். மாணவர்களே, இங்கே காட்டப்பட்டுள்ளது விரவிலக்கணம். அதாவது ஒரு நாளில் ஒளி கிடைக்கின்ற மணித்தியாலங்களுடைய அளவு ஒளிக்கால அளவு என அழைக்கப்படும். சரிதானே? அப்ப பிரதானமாக இந்த ஒளிக்கால அளவானது பயிர்களில் பூக்கள் பூப்பதில் பங்களிப்பு செய்கின்றது. மாணவர்களே, அதாவது ஒரு பயிரினுடைய வளர்ச்சி காலத்தில், குறிப்பாக பதிய வளர்ச்சி காலத்தின் போது குறித்த காலத்திற்கு ஒளி கிடைக்கின்ற போது பூக்கள் பூத்தலானது என்ன செய்யப்படும்? தூண்டப்படும். சரிதானே மாணவர்களே? அந்த வகையிலே இந்த ஒளிக்கால அளவு பிரதான பங்களிப்பு செய்யுது பூக்கள் பூப்பதில். உங்களுக்கு தெரியும், வருடத்தினுடைய சில மாதங்களில் பகற்காலம் அதாவது ஒளி கிடைக்கின்ற கால அளவு மணித்தியாலங்கள அளவு என்னவா இருக்கும்? குறுகியதாக காணப்படும். வேறு சில மாதங்களில் அவை நீண்டதாக இருக்கும். ஆகவே ஒளிக்கால அளவுக்கு ஏற்ப தாவரங்கள் காண்பிக்கின்ற தூண்டற்பேரினுடைய அடிப்படையில் அவற்றை நாங்கள் 3ஆக வகைப்படுத்தி கொள்ளலாம். மாணவர்களே, அவற்றை நாங்கள் 3ஆக வகைப்படுத்தி கொள்ளலாம். அதாவது குறுகிய பகற்கால தாவரங்கள், நீண்ட பகற்கால தாவரங்கள், ஒளி நடுநிலை தாவரங்கள் என்று சொல்லி 3ஆக நாங்கள் வகைப்படுத்தி கொள்ளலாம். பூக்கள் பூப்பதற்கு ஒப்பீட்டளவில் குறுகிய பகற்காலம் அவசியமான தாவரங்கள் குறும்பகத்தாவரங்கள் என்று சொல்லப்படும். அதாவது மாணவர்களை வடிவாக விளங்கிக் கொள்ளுங்கோ. பூக்கள் பூப்பதற்கு குறுகிய பகற்காலம் தேவைப்படுகின்ற தாவரங்கள் குறும்பகத்தாவரங்கள் என்று சொல்லி அழைக்கப்படும். அதே போல நெடும்பகத்தாவரங்கள் அல்லது நீண்ட பகற்காலத்தை கொண்ட தாவரங்கள் என்பது பூக்கள் பூப்பதற்கு ஒப்பீட்டளவில் நீண்ட பகற்காலம் தேவைப்படுகின்ற தாவரங்களை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம்? நீண்ட பகற்கால தாவரங்கள் அல்லது போனால் நெடும்பகத்தாவரங்கள் என்று சொல்லுவோம். அதே போல அடுத்ததாக ஒளி நடுநிலை தாவரங்கள், அதாவது ஒப்பீட்டளவில் பூக்கள் பூப்பதற்கு பகற்கால நீளம் செல்வாக்கு செலுத்தாத தாவரங்களை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம்? ஒளி நடுநிலை தாவரங்கள் என்று சொல்லுவோம். நமது நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜூன் 21 நீண்ட பகற்காலமும் டிசம்பர் 21 குறும்பகற்காலமும் நிகழும். சரிதானே? இது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அந்த வகையிலே பாருங்கள், இங்கே காட்டப்பட்டுள்ளது குறும்பகத் தாவரங்களுக்கு உதாரணங்களாக நாங்கள் நிலக்கடலை, உளுந்து, துவரை, கோப்பி போன்றவற்றை நாங்கள் குறிப்பிடலாம். அதே போல நீண்ட பகற்கால தாவரங்களுக்கு முள்ளங்கி, கரட், சலாது, பீட்ரூட் போன்ற தாவரங்களை நாங்கள் உதாரணங்களாக குறிப்பிடலாம். அதே போல கெக்கரி, பாகல், போஞ்சி, பீர்க்கு, தென்னை போன்றன ஒளி நடுநிலை தாவரங்களாக அமையும். மாணவர்களே, இந்த உதாரணங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அடுத்ததாக ஒளிக்கால அளவானது முட்டைக்கோழிகளில் இலிங்க முதிர்ச்சியை விரைவுபடுத்தல செல்வாக்கு செலுத்துகின்றது. அதாவது மாணவர்களே, உங்களுக்கு தெரிய வேணும், நீண்ட பகற்காலம் உள்ள போது கோழிகளில் இலிங்க முதிர்ச்சி துரிதப்படுத்தப்படும்.
சரிதானே? அப்போ முட்டைக்கோழிகளில் இலிங்க முதிர்ச்சி துரிதப்படுத்துதலில் இந்த நீண்ட பகற்காலம் பிரதானமாக பங்களிப்பு செய்கின்றது. நீண்ட பகற்காலம் உள்ள போது இலிங்க முதிர்ச்சி விரைவுபடுத்தப்படும். எனவே முட்டை உற்பத்தி அதிகரிக்கும். அதே போல பழங்கள் காய்கறிகளில் நிறப்பொருள் பிரிகை அடைவதில் ஒளிக்கால அளவு பங்களிப்பு செய்து. உங்களுக்கு தெரியும், பழங்கள் காய்கறிகள் வைக்கப்படுகின்ற போது வழிகாட்டப்படுகின்ற போது அதனுடைய நிறப்பொருட்கள் மங்குவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இதற்கு காரணம் நிறப்பொருட்கள் ஒளிக்கால அளவின் மூலமாக பிரிகை அடைதலே காரணமாகும். அடுத்ததாக மாணவர்களே, ஒளிக்கால அளவானது உணவுடைய தரத்தில் பாதிப்பை ஏற்படுத்தப்படுகின்றது. அதாவது ஒளிக்கால அளவானது உணவின் தரத்தில் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. அதாவது மாணவர்களே, சூரிய ஒளிக்கு திறந்துள்ள உணவுப் பொருட்களில் நீங்கள் பார்த்தீங்கள் என்று சொன்னால் அதனுடைய இழை அமைப்பு பாதிப்புக்கு உள்ளாகும். நிறங்கள் குறைவடைந்து காணப்படும். அதாவது நீங்கள் உணவை சூரிய ஒளிக்கு திறந்து வைக்கின்ற போது அதனுடைய நிறம் மங்குவதை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். இதனால் நிறப்பொருள் அதில் உள்ள நிறம் பிரிகி அடையும். அதே போல் இழை அமைப்பு பாதிப்புக்கு உள்ளாகும். இதனால் உணவானது உண்பதற்கு பொருத்தமற்ற நிலைக்கு உள்ளாகும். உணவுடைய தரத்தில் இது பாதிப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு விளைவாக காணப்படுகின்றது மாணவர்களே. அதே போல போத்தல் அடைக்கப்பட்ட பால் சூரிய ஒளி படுகின்ற இடங்களில் வைக்கப்படுகின்ற போது அங்கே உள்ள கொழுப்பு ஒட்சியேற்றம் அடைவதன் காரணமாக புரதம் அமைப்பு மாற்றத்துக்கு உள்ளாவதன் காரணமாகவும் பால் உணவுகள் பழுதடையக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. இது ஒளிக்கால அளவின் மூலமாக ஏற்படுத்தப்படுகின்ற செல்வாக்குகள் ஆகும். இதுவரைக்கும் மாணவர்களே, ஒளியினால் ஏற்படுத்தப்படுகின்ற செல்வாக்குகள் தொடர்பான விடயங்களை நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம். அடுத்த காலநிலை காரணியாக நாங்கள் பார்க்க இருப்பது காற்று ஆகும். காற்று என்பது மாணவர்களே அசையும் வழியே காற்று என அழைக்கப்படுகின்றது. காற்று வீசுகின்ற வேகத்தினுடைய அடிப்படையில் நாங்கள் காற்றினை பிரதானமாக இரண்டாக என்ன செய்து கொள்ளலாம், வகைப்படுத்தி கொள்ளலாம். ஒன்று மிதமான காற்று, அடுத்தது கடுங்காற்று என இரண்டாக வகைப்படுத்தி கொள்ளலாம். இதன் அடிப்படையில் காற்று வீசுகின்ற வேகத்தினுடைய அடிப்படையில் அவற்றை நாங்கள் இரண்டாக வகைப்படுத்தி கொள்ளலாம். அதாவது காற்றின் வேகம் 8 km/h விட குறைவாக வீசுகின்ற காற்றினை நாங்கள் மிதமான காற்று என்றும், அதேபோல் 8 km/h விட வேகமாக வீசுகின்ற காற்றினை கடுங்காற்று எனவும் அழைப்போம். இந்த மிதமான காற்று கடுங்காற்று ஆகியன உயிர் முறைமைகளில் வெவ்வேறு வகையான பாதிப்புகளை, அதாவது செல்வாக்குகளை அல்லது தாக்கங்களை ஏற்படுத்துகின்றது. அது தொடர்பான விடயங்களை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். அந்த வகையிலே மிதமான காற்று உயிர் முறைமைகளில் எவ்வாறு செல்வாக்கு செலுத்துன்னு சொன்னால், உதாரணமாக மழை உருவாக்கத்தில் இந்த காற்று பங்களிப்பு செய்கின்றது. இப்போ காற்றோடு கொண்டு வரப்படுகின்ற நீராவி மூலமாகவே மழை உருவாகும் என்று சொல்லி நீங்கள் படித்திருப்பீர்கள். தென்மேற் பருவப்பெயர்ச்சி காற்று மழை, வடகிழ் பருவப்பெயர்ச்சி காற்று மழை எவ்வாறு உருவாகின்றது என்பதை பற்றி நீங்கள் படித்திருப்பீர்கள். அதாவது காற்றின் மூலமாகவே இந்த மழை உருவாக்கம் நிகழ்கின்றது. எனவே மழை உருவாக்கத்தில் காற்று பிரதானமாக பங்களிப்பு செய்கின்றது. அதே போல மகரந்த சேர்க்கைக்கு காற்று பங்களிப்பு செய்கின்றது. காற்றின் அயன் மகரந்த சேர்க்கை பிரதானமாக மகரந்த மணிகள் காற்றினால் எடுத்து செல்லப்படுவதற்கு இது பிரதானமாக உதவுகின்றது. மிதமான காற்றின் மூலமாகவே மகரந்த மணிகள் ஒரு பூவிலிருந்து இன்னொரு பூவிற்கு கடத்தப்படுகின்றது. ஆகவே மகரந்த சேர்க்கை, குறிப்பாக அயன் மகரந்த சேர்க்கை சிறப்பாக நிகழ்வதற்கு மிதமான காற்று பங்களிப்பு செய்கின்றது. அதே போல ஒளித்தொகுப்பு சிறப்பாக நிகழ்வதற்கு பிரதானமாக காற்று பங்களிப்பு செய்கின்றது. குறிப்பாக ஒளித்தொகுப்புக்கு என்ன அவசியம்? CO2 அவசியம். அதே போல ஆவியீர்ப்பு நிகழ்வதற்கும் இது பங்களிப்பு செய்கின்றது. அதாவது தாவரங்கள் ஆவியீர்ப்பு நிகழ்கின்ற போது தாவரங்களில் நீரானது நீராவியாக இழக்கப்படுகின்றோ அந்த நீராவி அகற்றுவதற்கு இந்த மிதமான காற்று பங்களிப்பு செய்கின்றது. எனவே நீராவி அகற்றி கொண்டிருக்கின்ற போது நீர்க்கணிப்புக்கள் கடத்தலானது இலகுபடுத்தப்படும். எனவே தாவர வளர்ச்சி சிறப்பானதாக நிகழும். அதே போல இந்த மிதமான காற்றின் மூலமாக வித்துக்கள் பரம்பல் அடைகின்றது, இலகுவாக்கப்படுகின்றது. அப்போ இது மிதமான காற்றின் மூலமாக ஏற்படுகின்ற செல்வாக்குகளாக அமையும். அதே போல
வெப்பநிலை மூலம் சூழலுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகள் இந்த மிதமான காற்றின் மூலமாக இழிவளவாக்கப்படும். காற்று வீசுகின்ற போது அங்கே சூழலினுடைய வெப்பம் இழிவளவாக்கப்படும். அதே போல காற்றாலைகள் மூலமாக நிலக்கீழ் நீரை மேல் கொண்டு செல்வதற்கும் உயர்த்துவதற்கு, அதாவது நிலக்கீழ் நீரை உயர்த்துவதற்கும் இந்த மிதமான காற்று பங்களிப்பு செய்கின்றது. அதே போல் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தெரியும், நாங்கள் தானியங்களில் லேசான பாரம் குறைவான கழிவுகள் எல்லாம் மீதிகளை அகற்றுவதற்கு தூற்றுவதன் மூலம் அகற்றுவதற்கு இந்த காற்று பயன்படுத்தப்படுகின்றது. எனவே மாணவர்களே, காற்றினால் ஏற்படுகின்ற செல்வாக்குகள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். அடுத்ததாக கடும் காற்று. கடுங்காற்று என்பது 8 km/h விட கூடிய வேகத்துடன் வீசுகின்ற காற்றினை நாங்கள் எவ்வாறு அழைப்போம்? கடுங்காற்று என அழைப்போம் மாணவர்களே. எனவே இந்த கடும் காற்றினால எவ்வாறான தாக்கங்கள் உயிர் முறைமை தொகுதியில் ஏற்படுவது தொடர்பான விடயத்தை இப்பொழுது பார்ப்போம். அதாவது உங்களுக்கு தெரியும், அதிக மழை உள்ள காலங்களில் காற்று வீசுகின்ற காலத்தில் தாவரங்கள் பொறிமுறை ரீதியான பாதிப்புகளுக்கு உள்ளாகி இருப்பதை பார்த்திருப்பீர்கள். அதாவது காற்று பலமாக வீசுகின்ற போது தாவரங்கள் முறிந்து வீழ்தல், சாய்தல், இலைகள், காய்கள், பிஞ்சுகள் உதிர்தல் போன்ற செயற்பாடுகள் நிகழும். இது பொறிமுறை ரீதியான பாதிப்பு ஆகும். எனவே தாவரங்களுக்கு பொறிமுறை ரீதியான பாதிப்பு ஏற்படுத்துவதில் இது பிரதானமாக பங்களிப்பு வகிக்கின்றது. அடுத்ததாக உங்களுக்கு தெரியும், காற்று அதிகமாக வீசுகின்ற போது தாவரங்கள், விலங்குகளில் நீர் தேவை என்ன செய்யும் சொன்னால் அதிகரிக்கும். அப்போ நீர் தேவை அதிகரிப்பதில் இது பங்களிப்பு செய்கின்றது. அதே போல் உங்கள் நவீன நீர்ப்பாசன முறையில் பிரதானமாக தூவல் நீர்ப்பாசன முறைமையில், அதாவது விசிறல் முறை நீர்ப்பாசனத்தில் தூவல் முறை நீர்ப்பாசன முறைமையில் இது பாதிப்பு ஏற்படுத்துகின்றது. கடுங்காற்று வீசுகின்ற போது தூவல் முறை நீர்ப்பாசனத்தின் போது தூவல் தலையினுடைய தூவல் கோலம் மாற்றப்படுகின்றது. எனவே சீரான முறையில் அங்கே நினைதல் கோலம் நிகழாது. அப்போ நினைதல் கோலம் மாற்றப்படுவதன் காரணமாக தூவல் முறை நீர்ப்பாசனத்துக்கு இது பாதிப்பாக அமைகின்றது. இதனால் தாவர வளர்ச்சி குறைவடைய ஆரம்பிக்கும். அதே போல கடற்தொழிலில் மேற்கொள்வதற்கு சிரமமாக இருக்கும் மாணவர்களே. அதே போல நீரில் கலங்கத்தன்மை அதிகரிக்கும். அதாவது நீர்ச்சூழல் தொகுதியில் கலங்கத்தன்மை அதிகரிப்பதில் இது பங்களிப்பு செய்கின்றது. அதாவது மாணவர்களே, கலங்கத்தன்மை என்றது உங்களுக்கு தெரியும். கலங்கத்தன்மை என்றது நீரில் தொங்கல் நிலையில் காணப்படுகின்ற பதார்த்தங்கள் மூலமாக உருவாவதே கலங்கத்தன்மை ஆகும். அதாவது ஒரு தெளிந்த நீரும் எடுத்தீர்கள்னு சொன்னால், அந்த தெளிந்த நீரில் பார்த்தீர்கள்னு சொன்னால் எந்த விதமான பதார்த்தங்களும் அங்கே இருக்காது. அந்த தெளிந்த நீருக்குள்ள ஒரு கட்டி மண் கட்டியை போட்டோம் என்று சொன்னால் அந்த நீர் எவ்வாறு இருக்கும்? கலங்கல் தன்மை கொண்டதாக இருக்கும் என்று நாங்கள் அறிவோம். அப்போ இந்த கலங்கத்தன்மை எப்படி ஏற்படுது? அதில் கரைந்துள்ள அல்லது கரையாத நிலையில் உள்ள பதார்த்தங்கள் மூலமாகவே அந்த தொங்கல் நிலை, அதாவது கலங்கல் தன்மை ஏற்படுகின்ற. அப்போ கலங்கல் தன்மை தொங்கல் நிலை பதார்த்தங்கள் மூலமாக ஏற்படுகின்றது என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே அது கடுங்காற்று வீசுகின்ற போது மண் அடித்து செல்லப்படுவதன் காரணமாக, மண்ணரிப்பு நிகழ்வதன் காரணமாக, மண்ணில் அதாவது மண்ணரிப்பின் காரணமாக எடுத்து செல்லப்படுகின்ற துணிக்கைகள் நீர்நிலைகளில் படிவடைவதன் காரணமாக, அந்த அடையல்கள் நீர்நிலைகளில் படிவடைவதன் காரணமாக நீரில் நீர்க்கொள்ளளவு குறைவடையும். அத்துடன் கலங்கத்தன்மை அதிகரிக்கும். கலங்கத்தன்மை அதிகரிக்கின்ற போது பல்வேறு வகையான பாதிப்புகள் எங்கே நிகழும்? நீர் வளர்ப்பு தொகுதிகளில், நீர் முதல்களில் நிகழும். எவ்வாறு? ஒளி ஊடுருவின்ற அளவு குறையும். இப்போ கலங்கத்தன்மை அதிகமாக உள்ள ஒரு நீர்நிலையில் ஒளி ஊடுருவின்ற அளவு குறையும். ஒளி ஊடுருவின்ற அளவு குறைவடைகின்ற போது நீர்வாழ் தாவரங்களினுடைய ஒளித்தொகுப்பு பாதிப்படையும். ஒளித்தொகுப்பு பாதிப்படைகின்ற போது ஆக்சிஜன் தேவை ஏற்படும். சேதனபாதங்களின் அளவு அதிகரிக்கும். பிஓடி பெருமானம் அதிகரிக்கும். பிஓடி பெருமானம் அதிகரிக்கின்ற போது அந்த நீர்நிலைகள் மாசடைய ஆரம்பிக்கும். அப்போ இந்த மாதிரியான விளைவுகள் இதன் மூலமாக மறைமுகமாக ஏற்படும் மாணவர்களே. ஆகவே தெரிந்திருக்க வேண்டும். விளைச்சல்களை உலர்த்துவதில் கடும் காற்று பங்களிப்பு செய்கின்றது. அதே போல மண் நீரில்
ஆவியாதலை துரிதப்படுத்துறதுல இது பங்களிப்பு செய்யும். மண்ணில் காணப்படுகின்ற நீரை அதாவது மண்ணில் உள்ள பெருந்துளை இடைவெளிகள்லையும் அதே போல நுண்துளை இடைவெளிகள்லையும் காணப்படுகின்ற நீரைத்தான் நாங்கள் என்னென்னு சொல்லுவோம், மண் நீர்ன்னு சொல்லுவோம். அந்த மண் நீர் ஆவி ஆதல்ல காற்று பங்களிப்பு செய்கின்றது. சரிதானே? அதே போல கடலில் மேலழல் நிகழ்தல்ல பங்களிப்பு செய்யுது. அது என்ன மேலழல் என்று சொன்னால், கடுங்காற்று வீசுகின்ற போது கடலில் உள்ள அல்லது சமுத்திரங்களில் அடிமட்டத்தில் உள்ள சேதன பதார்த்தங்கள் என்ன நடக்கும் என்று சொன்னால் மேல் மட்டத்தை நோக்கி வரும். அடியில் உள்ள சேதன பதார்த்தங்கள் மேல் மட்டத்தை நோக்கி வருதலைத்தான் சொல்றது என்னென்று சொல்லி மேலழல் என்று சொல்லி சொல்றது. அப்போ இந்த மேலழல் காரணமாக மீன்களினுடைய குடித்தொகை அதிகரிக்கும். எவ்வாறு என்று சொன்னால், அதாவது போஷணை பதார்த்தங்கள் மேல் நோக்கி வருகின்ற போது மீன்களுக்கு அது உணவாக அமையும். எனவே மீன்களினுடைய வளர்ச்சி துரிதப்படுத்தப்படும். ஆகவே அதனுடைய குடித்தொகை அதிகரிக்க இது ஒரு வாய்ப்பாக அமையும் மாணவர்களே. அதே போல கடும் காற்றின் மூலமாக நோய் பீடை தாக்கங்கள் பெற. இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த காலகட்டத்தில் வழி என்ன செய்யுது, மாசடைந்து காணப்படாது. காற்றால தான் பல்வேறு வகையான நோய்கள் பரவுகின்றதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். எனவே நாங்கள் சுத்தமான வழியை பேணுதல் என்றது ஒன்றியமையாத ஒன்றாகும். அப்போ யார் பொல்யூட்டனாக இருந்தால், அதாவது மாசடைந்து காணப்பட்டால் பல்வேறு வகையான நோய்கள் ஏற்படும். இப்போ காற்றினால இந்த பல்வேறு வகையான நோய் பீடைகள் பரம்பல் அடைகிறதுக்கு இந்த காற்று ஒரு காரணியாக அமைகின்றது. சரிதானே மாணவர்களே? ஆகவே நாங்கள் கடுங்காற்று தொடர்பான தாக்கங்கள் பற்றி பார்த்திருக்கின்றோம். அடுத்த காலநிலை காரணியாக சாரீரப்பதனை பற்றி பார்க்க இருக்கின்றோம். சாரீரப்பதனை பற்றி பார்ப்பதற்கு முதல் ஈரப்பதன் என்று சொன்னால் என்ன என்ற தொடர்பான விளக்கம் உங்களுக்கு இருத்தல் வேண்டும். ஈரப்பதன் என்றது என்ன? வளிமண்டலத்தில் உள்ள நீராவியினுடைய அளவைத்தான் என்னன்னு சொல்லுவோம், ஈரப்பதன் என்று சொல்லுவோம். சரிதானே மாணவர்களே? ஆகவே வளிமண்டலத்தில் உள்ள நீராவியினுடைய அளவு தான் என்னது? ஈரப்பதன். இந்த ஈரப்பதன் எவ்வாறு சாரீரப்பதனை நாங்கள் எவ்வாறு சாரீரப்பதனில் தாக்கம் செலுத்துன்றதை பற்றி பார்ப்போம். அதாவது சாரீரப்பதன் அப்படின்றது ஓரலகு கன அளவு வழியில் உள்ள நீராவியினுடைய அளவுக்கும் அதே வெப்பநிலை அமுக்கத்தில் அதே வாயு கன அளவை நிரம்பல் அடைய செய்ய தேவையான நீராவியினுடைய அளவுக்கும் இடையிலான விகிதமே சாரீரப்பதன் என அழைக்கப்படும். அதாவது மாணவர்களே, ஓரளவு கன அளவு வழியில் உள்ள நீராவியினுடைய அளவுக்கும் அந்த குறித்த வெப்ப அமுக்கத்தில் அதே வாயு கன அளவை நிரம்பல் அடைய செய்ய தேவையான நீராவியினுடைய அளவுக்கும் இடையிலான விகிதத்தின் 100 வீதம்தான் சாரீரப்பதன் என அழைக்கப்படும். சரிதானே மாணவர்களே? ஆகவே வளிமண்டலத்தில் நீராவியினுடைய அளவு அதிகரிக்கின்ற சந்தர்ப்பத்தில் சாரீரப்பதன் அதிகரிக்குமா குறையுமா? சாரீரப்பதன் என்ன செய்யும்? அதிகரிக்கும் மாணவர்களே. எனவே இங்கே சாரீரப்பதனை கணிக்கின்ற சமன்பாடு இங்கே காட்டப்பட்டுள்ளது. ஓரளவு கன அளவு வழியில் உள்ள நீராவியினுடைய அளவு, அதன் கீழ் அதே வெப்பநிலை அமுக்கத்தில் அதே கன அளவு வழியை நிரம்பல் அடைய செய்ய தேவையான நீராவியினுடைய அளவு. வழியில் ஓரளவு கன அளவு வழியில் உள்ள நீராவியினுடைய அளவுக்கும் அதே வெப்ப அமுக்கத்தில் அதே அந்த வாயு கன அளவை நிரம்பல் அடைய செய்ய தேவையான நீராவியினுடைய அளவுக்கும் இடையிலான விகிதத்தின் 100 வீதம்தான் சாரீரப்பதன். அந்த சமன்பாடு இங்கே காட்டப்பட்டுள்ளது. எனவே மாணவர்களே, சாரீரப்பதன் உயிர்முறைமை தொகுதியில் எவ்வாறு பங்களிப்பு செய்ய தொடர்பான விடயங்களை இப்பொழுது நாங்கள் பார்ப்போம். அதாவது மாணவர்களே, சாரீரப்பதன் குறைவடைகின்ற போது குஞ்சு பொரித்தல் வீதம் குறைவடையும். முட்டைகளுடைய அடைகாத்தல் பெறுபேறு மாற்றமடையும். முட்டைகளை களஞ்சியப்படுத்தி வைப்பதற்கான காலமும் என்ன செய்யும்? குறைவடையும். அந்த வகையில் சாரீரப்பதன் பிரதானமாக கோழிகளினுடைய முட்டை அடைகாத்தல் பெறுபேற்றில் செல்வாக்கு செலுத்துகின்றது. அதே போல விளைபொருட்களை அறுவடை செய்தல், பதப்படுத்துதல், களஞ்சியப்படுத்தல் ஆகியவற்றின் போது இவை பங்களிப்பு செய்கின்றதா. சிறப்பான சாரீரப்பதனை நாங்கள் வழங்குகின்ற போது விளைபொருட்களை களஞ்சியப்படுத்தல், பதப்படுத்தல் போன்றன சிறப்பாக நிகழும்.
இலை மரக்கறி பயிர்களை நாங்கள் உயர்வான சாரீர பதனிலும் தானியங்களை நாங்கள் களஞ்சியப்படுத்துகின்ற போது தாழ்வான அல்லது குறைவான சாரீர பதனிலும் களஞ்சியப்படுத்தல் வேண்டும். உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, தானியங்களை நாங்கள் களஞ்சியப்படுத்துகின்ற போது உயர் சாரீர பதனில் நாங்கள் களஞ்சியப்படுத்துகின்ற சந்தர்ப்பங்களில் அவற்றில் ஃபங்கஸுக்கள் பரவ ஆரம்பிக்கும். நோய்பீடை தாக்கங்கள் உயர் சாரீர பதனை வழங்கி நிலைமைகளின் கீழே நாங்கள் களஞ்சியப்படுத்துகின்ற போது பாதிப்பு ஏற்படுத்துவதாக அமையும். அடுத்ததாக மாணவர்களே, தண்டு துண்டங்களில் வேர்கொள்ளலை துரிதப்படுத்துதலில் இந்த சாரீர பதன் பங்களிப்பு செய்யுது. அது என்ன? தண்டு துண்டங்கள் உங்களுக்கு தெரியும், நாங்கள் செயற்கை பதிய முறை இனப்பெருக்கத்தில் தாவரங்களில் துண்டங்களாக வெட்டி நடுகை செய்வதன் மூலம் புதிய தாவரத்தை இனம்பெருக்கிக் கொள்ளலாம். அங்கே பிரதானமாக வெப்பநிலையும் சாரீர பதனும் அல்ல வேர்கொள்ளல துரிதப்படுத்தல பங்களிப்பு செய்கின்ற காரணிகளாக அமையுது என்று சொல்லி நீங்கள் படித்திருப்பீர்கள். அந்த வகையிலே சாரீர பதன் தண்டு துண்டத்தை உலர்வடையாது பேணுவதன் காரணமாக வேர் வளர்ச்சி அங்கு துரிதப்படுத்தப்படுகின்றது. இதன் காரணமாக வேர் வளர்ச்சியில தண்டு துண்டங்களினுடைய வேர் வளர்ச்சியில சாரீர பதன் பங்களிப்பு செய்யுது. அதே போல சாரீர பதனானது பழங்கள் மரக்கறிகளினுடைய புதுத்தன்மையை பேணுவதில் செல்வாக்கு செலுத்தின. உங்களுக்கு தெரியும், காய்கறிகள் பழங்கள் புதுத்தன்மையோட பேணுவதில் சாரீர பதன் பங்களிப்பு செய்கின்றது. அதே போல உணவு பழுதடைதலில் சாரீர பதன் பங்களிப்பு செய்கின்றது. உணவு பழுதடைதல் செல்வாக்கு செலுத்துகின்ற புறக்காரணிகளில் சாரீர பதனும் ஒன்று சொல்லி படிச்சிருப்பீர்கள். சாரீரப்பதன் உயர்வாக இருக்கின்ற சந்தர்ப்பங்களில் நுண்ணங்கிகளினுடைய தொழிற்பாடு அதிகரிக்கும். அதாவது நுண்ணங்கிகள் பெருக்கம் அடைவதற்கு தேவையான ஈரப்பதனுடைய அளவு கிடைக்கின்ற போது அவை அங்கே பெருக்கமடையும். அப்போ நுண்ணங்கிகள் பெருக்கமடைவதன் காரணமாக உணவினுடைய தனித்துவமான நிறம், மனம், சுவை, இழையமைப்பு போன்ற இயல்புகள் பொருத்தமற்ற தன்மைக்கு மாற்றம் அடைவதால் அவை உண்பதற்கு அல்லது நுகர்வதற்கு பொருத்தமற்றதாக மாற்றம் அடைவதன் காரணமாக உணவானது பழுதடைய ஆரம்பிக்கின்றது. எனவே உணவு பழுதடைதலில் சாரீரப்பதன் செல்வாக்கு செலுத்துகின்றது. அதே போல மாணவர்களே, நீர்ப்பாசன கால அளவை தீர்மானிப்பதில் சாரீரப்பதன் செல்வாக்கு செலுத்துகின்றது. உயர் சாரீரப்பதன் உள்ள சந்தர்ப்பங்களில் தாவரங்கள் குளிர்மையாக குளிர்ச்சியாக அதாவது சிறப்பான வளர்ச்சியை காண்பிப்பதாக இருக்கும். அதே போல சாரீரப்பதன் குறைவடைகின்ற போது தாவரங்களுக்கு நாங்கள் நீர்ப்பாசனம் அடிக்கடி என்ன செய்ய வேண்டிய தேவை ஏற்படும். எனவே இதனை கொண்டு நீர்ப்பாசன கால அளவை தீர்மானிப்பதில் சாரீரப்பதன் செல்வாக்கு செலுத்துகின்றது. அதாவது உயர் சாரீரப்பதன் நிகழுகின்ற சந்தர்ப்பங்களில் நீர்ப்பாசன கால இடைவெளி அதிகரிக்கும். அதாவது இன்றைக்கு நாங்கள் நீர்ப்பாசனம் செய்தால் நாளை 2 நாட்களின் பின்னர் நீர்ப்பாசனத்தை செய்யக்கூடியதாக இருக்கும். அல்லது அடுத்த நாள் நீர்ப்பாசனம் செய்யலாம். அதே போல சாரீரப்பதன் குறைவாக இருக்கின்ற சந்தர்ப்பங்களில் நீர்ப்பாசன கால இடைவெளி என்ன செய்யும் சொன்னால் குறைவடையும். அதாவது அடிக்கடி நாங்கள் அந்த தாவரத்திற்கு நீர்ப்பாசனம் செய்ய வேண்டிய தேவை ஏற்படும். எனவேதான் மாணவர்களே, நீர்ப்பாசன கால அளவை தீர்மானிப்பதில் சாரீரப்பதன் செல்வாக்கு செலுத்துகின்ற. உயர் சாரீரப்பதன் உள்ள போது நீர்ப்பாசன கால இடைவெளி அதிகரிக்கும். அதே போல சாரீரப்பதன் குறைவாக உள்ள சந்தர்ப்பங்களில் நீர்ப்பாசன கால இடைவெளி குறைவடையும். இதன் அடிப்படையில் சாரீரப்பதனுடைய அளவை வைத்துக்கொண்டு நாங்கள் நீர்ப்பாசன கால இடைவெளியை தீர்மானித்து கொள்ளலாம். அதே போல வித்துக்கள் களஞ்சியப்படுத்துவதில் பங்களிப்பு செய்யும். சாரீரப்பதன் உயர்வாக இருக்கின்ற போது களஞ்சியப்படுத்துகின்ற வித்துக்கள் பொருத்தமற்ற தன்மைக்கு மாற்றம் அடையும். எனவே சிறப்பான சாரீரப்பதனில் வித்துக்கள் களஞ்சியப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. அதே போல மகரந்த சேர்க்கையில் பங்களிப்பு செய்யும். எவ்வாறு மகரந்த சேர்க்கையில் பங்களிப்பு செய்யுதுன்னு சொன்னால், மகரந்த மணிகள் உலர்வதை தடுப்பதன் மூலம் மகரந்த சேர்க்கையில் பங்களிப்பு செய்கின்றது. அதே போல உங்களுக்கு தெரியும், மலர்களுடைய தரத்தை பேணுவதில் சாரீரப்பதன் பங்களிப்பு செய்கின்றது. அதாவது மலர்களுடைய தரத்தை பேணுவதில் என்று சொல்லுகின்ற போது ஏற்றுமதி பூக்களாகிய ஓர்கிட், அந்தூரியம் போன்றவற்றினுடைய
தரங்களை பேணுவதில் சாரீரப்பதன் பங்களிப்பு செய்கின்றது. அதே போல மாணவர்களே, காற்றினால மகரந்த சேர்க்கை நிகழுகின்ற போது சாரீரப்பதன் உயர்வாக உள்ள சந்தர்ப்பங்களில் காற்றினால கொண்டு செல்லப்படுவதில் ஏற்படுகின்ற தடங்கள் காரணமாக பாதிப்பு ஏற்படுகின்றது. எனவே உயர் சாரீரப்பதன் உள்ள போது காற்றினால் மகரந்த மணிகள் எடுத்து செல்லப்படுவது தாமதமடையும் என தடங்கள் ஏற்படும். இதன் காரணமாக அயன் மகரந்த சேர்க்கை பாதிப்புக்கு உள்ளாகும். அதே போல மாணவர்களே, ஆவி ஈர்ப்பு குறைவடையும். அதாவது சாரீரப்பதன் ஆவி ஈர்ப்புள்ள பங்களிப்பு செய்யும். அதாவது சாரீரப்பதன் உயர்வாக இருக்கின்ற போது தாவரங்களில் இருந்து நீரானது நீராவியாக இழக்கப்படுகின்ற செயற்பாடு குறைவடையும். எனவே தாவரங்கள் குளிர்ச்சியாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். ஆனால் நீர் அகத்துறிஞ்சல் குறைவடையும். நீர்க்கணிப்புகள் கடத்தலானது அங்கே தாமதமாகவே நிகழும். ஏனென்று சொன்னால் இழக்கப்படுகின்ற நீர் அளவு குறைவடைகின்றதால அந்த கடத்துகை குறைவடையும். இது ஒரு பாதிப்பாக அமையும் மாணவர்களே. அடுத்தது, உயர் சாரீரப்பதன் உள்ள சந்தர்ப்பங்களில் நோய் பீடைகளினுடைய வளர்ச்சி பெரம்பல் உயர்வாக இருக்கும். நோய் பீடை தாக்கம் சாரீரப்பதன் உயர்வாக இருக்கின்ற சந்தர்ப்பங்களில் அதிகமாக இருக்கும். அடுத்ததாக மாணவர்கள் இங்கே பாருங்கள், சாரீரப்பதனுடைய செல்வாக்கு சுருக்கமாக இங்கே காட்டப்பட்டது. இதுவரைக்கும் நான் சாரீரப்பதன் தொடர்பாக சொல்லப்பட்ட தாக்கங்கள் செல்வாக்குகள் பற்றி சுருக்கமாக இங்கே காட்டப்பட்டுள்ளது. அதாவது மரக்கறிகள் பழங்களினுடைய புதுத்தன்மையை பேணுதலில் சாரீரப்பதன் பங்களிப்பு செய்கின்றது. நோய் பீடைகளினுடைய வளர்ச்சி பெரம்பல்ல இது தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. நீர்ப்பாசன கால அளவை தீர்மானிப்பதில் இது பங்களிப்பு செய்கின்றது. மலர்களுடைய தரத்தை பேணுவதில் இது பங்களிப்பு செய்கின்றது. தண்டு துண்டங்களில் வேர் வளர்ச்சியை துரிதப்படுத்தல பங்களிப்பு செய்கின்றது. காற்றினால கொண்டு செல்லப்படுகின்ற மகரந்த சேர்க்கையில் இது பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. ஆவி ஈர்ப்பில் பங்களிப்பு செய்கின்றது. அதே போல பீடை தாக்கங்கள் நோய் பீடைகள் பெரம்பல்ல பங்களிப்பு செய்கின்றது. மகரந்த சேர்க்கையில் பங்களிப்பு செய்கின்றது. அதே போல வித்துக்களை களஞ்சியப்படுத்துதலில் இது பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. போன்ற விடயங்கள் சாரீரப்பதன் மூலமாக ஏற்படுகின்ற செல்வாக்குகள் ஆகும் இந்த உயிர்முறைமை தொகுதிகளில். இது உங்களுக்கு கேள்விகளில் கேட்கப்படுகின்ற ஒரு விடயமாகும். எனவே நீங்கள் இந்த விடயங்கள் தொடர்பாக கவனம் செலுத்துதல் முக்கியமான ஒன்றாகும். அடுத்ததாக மாணவர்களே, வளிமண்டல அமுக்கம் பிரதான ஒரு காலநிலை காரணியாகும். அதாவது வானிலை நிலைமைகள் மீது தாக்கம் செலுத்துகின்ற ஒரு காலநிலை காரணி வளிமண்டல அமுக்கம் ஆகும். வளிமண்டல அமுக்கம் உயர்வடைகின்ற போது வானிலை நிலைமைகள் மாற்றமடையும். அதாவது மாணவர்களே, உயர் வளிமண்டல அமுக்கம் நிகழுகின்ற போது முயல்களுடைய வளர்ச்சி குறைவாக இருப்பதனால் மழை வீழ்ச்சி குறைவடையும். அதாவது மழை வீழ்ச்சி உருவாகிற நிலைமை குறைவடையும். அதாவது உயர் வளிமண்டல அமுக்கம் நிலவுகின்ற சந்தர்ப்பங்களில் முயல்கள் வளர்ச்சி அடைவதில்லை. ஆதலால் மழை வீழ்ச்சி குறைவடையும். அதே போல காற்று இடி மின்னல் போன்ற பாதகமான விளைவுகள், அதாவது காற்று இடி மின்னல் போன்ற பாதகமான விளைவுகளில் வளிமண்டல அமுக்கம் செல்வாக்கு செலுத்துகின்றது. அதே போல இயற்கை அனர்த்தங்கள் ஆகிய வெள்ளப்பெருக்கு மண் சரிவு போன்ற நிகழ்வதிலும் இந்த வளிமண்டல அமுக்கம் தாக்கத்தை செலுத்துகின்றது. இதுவரைக்கும் மாணவர்களே, வானிலை காரணிகள் உயிர்முறைமை தொகுதியில் எவ்வாறு தாக்கத்தை செலுத்துகின்ற தொடர்பான விடயங்களை உங்களுடன் விரிவாக கலந்துரையாடியுள்ளேன். இந்த விடயங்கள் உங்களுக்கு தெளிவாக விளங்கி இருக்கும் என்று நினைக்கின்றேன். அந்த வகையிலே இந்த தேர்ச்சி மட்டத்திலே மாணவர்கள் வானிலையும் காலநிலையும் தொடர்பான வரவிலக்கணம் பற்றி நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அந்த வானிலைக்கும் காலநிலைக்கும் இடையிலான வேறுபாடு பற்றி விரிவாக பார்த்திருக்கின்றோம். அதே போல உங்களுக்கு காலநிலை காரணிகள் என்னென்ன என்பதை பற்றி தெளிவாக பார்த்திருக்கின்றோம். அந்த காலநிலை காரணிகள் ஆகிய மழை வீழ்ச்சி, வெப்பநிலை, சாரீரப்பதன், காற்று, வளிமண்டல அமுக்கம் போன்றன
உயிர்முனைமை தொகுதியில் எவ்வாறு தாக்கத்தை செலுத்துதல் தொடர்பான விடயங்களை விரிவாக பார்த்திருக்கின்றோம். இந்த விடயங்கள் யாவும் உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நம்புகின்றேன். அடுத்ததாக மாணவர்களே, இந்த தேர்ச்சி மட்டத்தில் உள்ள சில பல்தேர்வு வினாக்கள் தொடர்பாக கலந்துரையாட உள்ளேன். அந்த வகையிலே இங்கே காட்டப்பட்டுள்ள முதலாவது பல்தேர்வு வினாவை பாருங்கள். அதாவது முதலாவது வினா, வானிலை காலநிலை ஆகியவற்றுடன் தொடர்புடைய சில கூற்றுக்கள் இங்கே காட்டப்பட்டுள்ளது. முதலாவது ஏ கூற்று, குறுகிய காலப்பகுதியில் வளிமண்டலத்தில் காணப்படுகின்ற நிலைமை வானிலை ஆகும். பி கூற்று, ஆவியாதல் ஒரு காலநிலை காரணி ஆகும். சி கூற்று, வானிலை தரவுகளை நீண்ட காலத்துக்கு ஆய்வு செய்து இனங்கண்ட நிலைமையே காலநிலை ஆகும். இவற்றுள் சரியான கூற்றுக்கள் அல்லது கூற்றாக அமைவது முதலாவது ஏ மாத்திரம், இரண்டாவது பி மாத்திரம், மூன்றாவது சி மாத்திரம், நான்காவது ஏபி மாத்திரம், அஞ்சாவது ஏசி மாத்திரம் என விடைகள் தரப்பட்டுள்ளது. முதலாவது கூற்றை பாருங்கள் மாணவர்களே. குறுகிய காலப்பகுதியில் வளிமண்டலத்தில் காணப்படுகின்ற நிலைமை வானிலை ஆகும். அந்த கூற்று சரியா பிழையா? சரி என. அதாவது வானிலை என்பது குறித்தொரு பிரதேசத்தில் அல்லது யாதேனும் பிரதேசத்தில் குறிப்பிட்ட காலப்பகுதியில் நிலவுகின்ற வளிமண்டலத்தில் காணப்படுகின்ற மாற்றங்கள் தான் வானிலை என்று சொல்லுவோம். எனவே குறுகிய காலப்பகுதியில் வளிமண்டலத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் நிலைமை வானிலை என அழைக்கப்படும் என்பது சரியானது ஆகும். பி கூற்று பாருங்கள், ஆவியாதல் ஒரு காலநிலை காரணியா. காலநிலை காரணிகள் என்னென்று சொல்லி நான் சொன்னேன். வெப்பநிலை, மழை வீழ்ச்சி, காற்று, சாரீரப்பதன், வளிமண்டல அமுக்கம் போன்றன காலநிலை காரணி. ஆவியாதல் என்பது வானிலை காரணியாகும். எனவே இது தவறான ஒன்றாகும். ஆகவே பி கூற்று என்ன தவறானது. அதே போல சி கூற்றை பாருங்கள், வானிலை தரவுகளை நீண்ட காலத்துக்கு ஆய்வு செய்து இனங்கண்ட நிலைமைதான் காலநிலை. ஆகவே அது சரி. அதாவது வானிலை தரவுகளை நீண்ட காலத்துக்கு ஆய்வு செய்து இனங்கண்கின்ற சராசரி நிலைமைதான் என்னென்னு சொல்லப்படும் காலநிலை ஆகும். அதாவது 30 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த காலநிலை தீர்மானிக்கப்படும். அந்த குறித்த பிரதேசத்தில் 30 வருடங்களாக வானிலை தரவுகள் ஆய்வு செய்து வெளிவிடப்படுகின்ற சூழல் நிலைமைதான் என்று சொல்லப்படும் காலநிலை என அழைக்கப்படும். அதன் அடிப்படையிலே விடையாக அமைவது ஏ கூற்றும் சி கூற்றும் ஆகும். எனவே விடை என்னது? 5வது விடையாகும் மாணவர்களே. அடுத்த வினாவை பாருங்கள். இலங்கைக்கு வடகீழ் பருவப்பெயர்ச்சி மழை கிடைக்கின்ற காலப்பகுதியாக அமைவது. முதலாவது விடையாக மார்ச் ஏப்ரல், இரண்டாவது விடையாக மே செப்டம்பர், மூன்றாவது விடையாக அக்டோபர் நவம்பர், நான்காவது விடையாக நவம்பர் டிசம்பர், ஐந்தாவதாக டிசம்பர் பிப்ரவரி. அந்த வகையிலே பாருங்கள், வடகிழ் பருவப்பெயர்ச்சி காற்று மழை கிடைக்கின்ற காலப்பகுதி எதுவாக அமையும்? டிசம்பர் பிப்ரவரியாக அமையும். அதாவது மார்ச் ஏப்ரல் என்பது என்ன? முதலாம் இடைப்பருவ காற்று மழை. அதே போல மே செப்டம்பர் என்பது என்ன? தென்மேல் பருவப்பெயர்ச்சி காற்று மழை. அதே போல அக்டோபர் நவம்பர் காலப்பகுதிகளில் என்ன மழை கிடைக்கும்? இரண்டாம் இடைப்பருவ காற்று மழை. அதே போல நவம்பர் டிசம்பர்ல இலங்கைக்கு சூறாவளி கிடைக்கின்றது. எனவே டிசம்பர் பிப்ரவரி காலப்பகுதியில் வடகீழ் பருவப்பெயர்ச்சி காற்று மழையாகும். அதன் அடிப்படையில் விடியாக அமைவது எது? 5வது ஆகும். அடுத்த வினாவை பாருங்கள். மழை வீழ்ச்சி என்பது திறன்முகிலில் உள்ள 5 மில்லிமீட்டரிலும் பெரிய விட்டமுள்ள பனிக்கட்டி பளிங்குகள் புவி மீது வீழ்தல் ஆகும். 2வது, முகில்களில் உள்ள நீரின் பௌதீக நிலையானது ஆவி நிலையில் இருந்து திரவ நிலை அடைகின்ற செயல்முறை ஆகும். அதே போல 3வது விடையை பாருங்கள். பனிபடு நிலைக்கு கீழாக குளிர்ச்சி அடையும் நீராவி மூலமாக உருவாகின்றது. 4வது விடையை பாருங்கள். நீரானது முகில்களில் இருந்து வெவ்வேறு வடிவங்களில் புவி மீது வீழ்தலாகும். 5வது விடையை பாருங்கள். நீர்க்கவர்ச்சி கருக்களை சூழ உள்ள நீர் மூலக்கூறுகள் திரள்வதால் தோன்றுவது ஆகும். அந்த வகையிலே மாணவர்களே பாருங்கள், முதலாவது விடை
திறன்முகில்களில் உள்ள 5 மில்லிமீட்டரிலும் கூடிய விட்டப்பெருமனை உள்ள பனிக்கட்டி பளிங்குகள் புவி மீது வீழ்தல் என்பது ஆலங்கட்டி மழையாகும். அதே போல மூன்றாவது பாருங்கள், பனிப்படு நிலைக்கு கீழாக குளிர்ச்சியடைகின்ற நீராவி மூலமாக உருவாவது பனியாகும். அதே போல நீரானது முகில்களிலிருந்து வெவ்வேறு வடிவங்களில் புவி மீது வீழுகின்ற செயற்பாடு என்னென்னு சொல்லப்படும், படிவு வீழ்ச்சி என அழைக்கப்படும். அதே போல மழைப்பனி என்பது நீர்க்கவர்ச்சி கருக்களச்சி உள்ள மூலக்கூறுகள் திரள்வதால் தோன்றுவது. எனவே விடியாக அமைவது இரண்டாவது, முகில்களில் உள்ள நீர் பௌதிக நிலையானது ஆவி நிலையிலே இருந்து திரவ நிலைக்கு மாறுகின்ற செயற்பாடு. அதாவது மழை வீழ்ச்சி என்றது முகில்களில் உள்ள நீர் ஆவி நிலையில இருந்து திரவ நிலைக்கு மாறுகின்ற செயற்பாடாக ஒடுங்கல் முறை மூலமாக இது நிகழ்கின்றது. எனவே மழை வீழ்ச்சி என்பது எதுபடியாக அமைகின்றது, இரண்டாவது ஆகும். சரிதானே மாணவர்களே? அந்த வகையில் விடையாக அமைவது இரண்டாவது. அடுத்த வினாவை பாருங்கள். கோழிகளில் பாலியல் முதிர்ச்சியை துரிதப்படுத்தி முட்டை உற்பத்தியை அதிகரிப்பதில் செல்வாக்கு செலுத்துகின்ற காலநிலை காரணியாக அமைவது. அதாவது பாருங்கள், முதலாவது வெப்பநிலை, இரண்டாவது சாரீரப்பதன், ஒளியினுடைய தரம், ஒளி கிடைக்கும் கால அளவு, மழை வீழ்ச்சி. அதன் அடிப்படையில் விடியாக அமைவது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் மாணவர்கள். என்னென்று படித்த நாங்கள், நீண்ட பகற்கால நீளம் உள்ளபோது கோழிகளில் இலிங்க முதிர்ச்சி துரிதப்படுத்தப்படும், முட்டை உற்பத்தி அதிகரிக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். அதன் அடிப்படையில் விடையாக அமைவது நான்காவது ஒளிக்கால அளவு ஆகும். அடுத்த வினாவாக பாருங்கள் மாணவர்களே. இங்கே மழை வீழ்ச்சி தொடர்பான கூற்றுக்களில் சரியானதாக அமைவது. ஏ, மழை வீழ்ச்சி குறைவடைவதால் மீன் விளைச்சல் குறைவடையும். பி கூற்று, அதிகரித்த மழை வீழ்ச்சியால் நீர்நிலைகளில் அடையல் படிவதால் நீர்கொள்ளளவு அதிகரிக்கும். ஆற்று கழிமுக பிரதேசங்களில் மழை வீழ்ச்சி அதிகரிக்கும் போது போசனை பொருட்களின் செறிவு குறைவடையும். இவற்றுள் சரியான கூற்று அல்லது கூற்றுக்களாக அமைவது என்பது கேள்வி. ஆகவே பாருங்கள், ஏ கூற்று சரியா பிழையா? மழை வீழ்ச்சி குறைவடைவதால் மீன் விளைச்சல் குறைவடையும். தெரியும், அது சரி என. அதாவது மழை வீழ்ச்சி குறைவடைகின்ற போது நீர்நிலைகளில் நீர் ஆவியாகி போகும், நீர்நிலைகள் வற்றுவதால் உவர்த்தன்மை மாற்றம் அடையும். ஆகவே மீன் குடித்தொகை அங்கே குறைவடையும், மீன் விளைச்சல் குறைவடையும். எனவே அந்த கூற்று சரியாக அமைது. ஒரு பாதகமான விளைவு, மழை வீழ்ச்சியால் ஏற்படுகின்ற பாதகமான விளைவாக அமையுமாக அந்த கூற்று சரி. அடுத்த பி கூற்றை பாருங்கள். அதிகரித்த மழை வீழ்ச்சியினால் நீர்நிலைகளில் அடியல் படிவதால் நீர்கொள்ளளவு அதிகரிக்கும். அந்த கூற்று என்ன? நீர்கொள்ளளவு அதிகரிக்குமா குறைவடையுமா? நீர்கொள்ளளவு குறைவடை, அடியல்கள் பழிவடைவதன் காரணமாக நீர்கொள்ளளவு குறைவடையும். எனவே பி கூற்று தவறானது. அதே போல ஆற்று கழிமுக பிரதேசங்களில் மழை வீழ்ச்சி அதிகரிக்கின்ற போது போசனை பொருட்களினுடைய செறிவு என்ன செய்யும்? அதிகரிக்கும். போசனை பொருட்கள் செறிவு அதிகரிக்கும். டெல்டா பிரதேசங்கள் உங்களுக்கு தெரியும். டெல்டா நான் விளங்கப்படுத்தியிருக்கிறேன் முதலே. டெல்டா பிரதேசம் என்றது ஆறும் கடலும் கலக்கின்ற இடம் டெல்டா பிரதேசம் ஆகும். அப்போ இந்த டெல்டா பிரதேசங்களில் முகத்துவார பிரதேசங்கள்னு சொல்லுவோம். இந்த முகத்துவார பிரதேசங்களில் மழை வீழ்ச்சி அதிகரிப்பதன் காரணமாக போசனை பொருட்களினுடைய செறிவு அதிகரிக்கும். ஆகவே போசனை பொருட்களின் செறிவு அதிகரிக்கின்ற போது மீன்களுடைய குடித்தொகை அங்கே அதிகரிக்கும். எனவே மழை வீழ்ச்சி அதிகரிக்கின்ற போது போசனை பொருட்களுடைய செறிவு குறைவடையும் என்றது தவறானது. இதன் அடிப்படையிலே இங்கே ஏ கூற்று மாத்திரமே சரியாக அமைகின்றது. எனவே விடையாக அமைவது முதலாவது ஆகும், ஏ மாத்திரம் ஆகும். இதுவரைக்கும் மாணவர்களே உயிர் முறைமை தொழில்நுட்பவியல் பாடத்தினுடைய தரம் 12ற்கான முதலாவது தேர்ச்சி மட்டமாகிய 1.1 உயிர் முறைமைகள் மீது செல்வாக்கு செலுத்துகின்ற காலநிலை காரணிகள் தொடர்பான விடயங்களை விரிவாக பார்த்திருக்கின்றோம். அதில் உள்ள சில பல்தேர்வு வினாக்களுக்கு எவ்வாறு விடையளிப்பது தொடர்பான விடயங்களையும் நான் உங்களுடன் கலந்துரையாடியுள்ளேன். இத்துடன் இந்த தேர்ச்சி மட்டம் நிறைவடைகின்றது. முதலாவது தேர்ச்சியாகிய உயிர் முறைமைகளுக்கு பொருத்தமான வானிலை நிபந்தனைகளுடைய இரண்டாவது தேர்ச்சி மட்டத்தை இன்னொரு நிகழ்ச்சியில் விரிவாக கலந்துரையாட உள்ளேன். அத்துடன் இன்றைய நிகழ்விலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.